ரிஷபராசிக்காரங்க என்னவோ காலையிலேருந்து எழுந்திருச்சு ராத்திரி வரைக்குமே மாடு மாதிரி உழைக்கிறாங்க தான். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற லாபமோ இல்லைன்னா வேலையில் பாராட்டோ இவங்களுக்கு இப்போ வந்து சரியாக கிடைக்கல. நம்ம எவ்வளோ தான் எழுத்து போட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு வர்றப்ப மட்டும் ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவங்க மனசு ரொம்ப வாட்டிக்கிட்டு தான் இருக்குது. கைக்கு காசு வந்து கொஞ்சம் பணம் வராமல் இல்லை, வருது. ஆனால் அது வர்ற வேகத்தில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு 4 வழி பாதையில் போகிற மாதிரி செலவாயிடுது. சுப செலவாகவோ இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் கையை கொஞ்சம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இதனால் நாளைக்குன்னு ஒரு 5 பைசா கூட சேர்த்து வைக்க முடியாமல் சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. அது இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ரிஷபராசி என்பவர்கள்லாம் ரொம்ப அல்லாடுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பெரிய தலைவலியே இந்த சொந்த பந்துக்கு கூட இருக்கக்கூடியவங்களும் தாங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. நல்லா இருக்கிறப்ப கூடவே இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா அத்தனை பேர் எட்டு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அது என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இவங்களை கொஞ்சம் இவங்க கண்ணார பார்க்குறாங்களா, மனசு அதிகம் கொஞ்சம் வெந்து போய் கிடக்குது அப்படியே. வீட்டுக்குள்ளே போனாலும் காரணமே இல்லாத சின்ன சின்ன மனஸ்தாபம். நல்ல பாசமாக தான் இருக்கிறாங்க. வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிரே வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு சில நேரம் என்னென்னா கொஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுகிற வார்த்தையோ இல்லைன்னா ஒரு சின்ன விஷயமே பெருசாகிறத கூட குடும்பத்தில் இப்போ நடக்குது. நமக்குன்னு எதுவும் இந்த நேரம் பேச யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். போதா குறைக்கு எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயம். தொழில் நல்லா நடக்குமா, நம்ம எதிர்காலம், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம், வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு இந்த நடுக்கடலை நிற்கிற மாதிரி ஒரு தவிப்புங்கிறது இவங்க கண்ணில் இந்த நேரம் நல்லாவே தெரியுதுங்க. எவ்வளோ விஷயங்கள். அதாவது ரிஷபராசிக்காரங்க இப்போ ஒரு சோதனை கட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற அந்த வைராக்கியமும் உழைப்பும் தான் இவங்க வந்து இன்னும் இப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த கஷ்டம்லாம் தற்காலிகம் தான். கிரகங்கள் மாறுறப்ப வாழ்க்கை மாறும். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் ரிஷபராசி என்பது இந்த வாரம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன் எல்லாமே இந்த நேரத்தில் காத்திருக்குது. நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. நிறைய விஷயங்கள் சாதகம், கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் கடைபிடிக்கிறதும் பரவாயில்ல. அப்படி பார்க்குறப்ப ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எந்த விஷயம் சாதகம், இந்த விஷயம்லாம் சாதகம் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடெல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது ரிஷபராசிக்கு இந்த வாரம் காசு பணம்லாம் வருங்க. இந்த வாரத்தில் சொல்கிறத விட இந்த மாதமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வராதுன்னு நினச்ச பணம் இல்லாமல் வரும். புதுசாக தொழில் செய்ய நினச்சா கூட நல்ல லாபம் இருக்குது. அப்பாவோடைய அண்ணனுடைய இந்த சொந்த பாந்த வழியில் மனசாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் போகும். உறவுகள்லாம் பலப்படும். அதே மாதிரி அவங்க மூலமாகவும் ஒரு நல்ல வழிகாட்டுதல், இது செஞ்சால் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சொத்து சம்பந்தமாக பார்த்தாலும் பரவாயில்ல. சகோதர வகையில், இந்த பங்காளி வகையில் கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. கோர்ட்டு கேஸு, பங்காளிகளுக்குள்ளே இருந்த இந்த நிலச்சண்டை, இந்த சொத்து தகராறு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிம்மதி கிடைக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாராட்டு கிடைக்கலைங்க. ரொம்ப வந்து மாடு உழைக்கிறேன், வீட்டில் தான் அப்படி இருக்குது, சொந்த பந்த வழியில் தான் அப்படி இருக்குது, வேலைக்கு வந்தானாலும் மனுஷங்களை வந்து நிம்மதியாக விடுறாங்களா, ஒரு பாராட்டு சின்னதாக இப்படி வந்து நான் உழைக்கிறேன் ஒரு பாராட்டுறாங்களா, மற்றவங்க ஒரு திறமை இல்லாதவனை கூட பாராட்டுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக இருக்கிற, ரொம்ப நாளாக பாடுபடுறேன், ஒரு பாராட்டும் கிடைக்கல, சம்பளமும் சேர்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் மனசு ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பரவாயில்ல. புதுசாக வேலை தேடினீங்கன்னா கூட இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா, தொழில் தொடங்கணும்னு நினச்சா கூட தாராளமாக இறங்கலாம், நல்ல லாபம் கிடைக்கும். ரிஷபராசிக்கு சுக்கிரன் தானே அதிபதி. அதனால் துணி கடை, மளிகை கடை, சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த அழகு சாதன பொருளாக இருக்கட்டும், ஆன்லைன் வியாபாரம் செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப அமோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கூட்டு வியாபாரம் செஞ்சிங்கன்னா கூட பார்ட்னர்கள் எல்லாம் இந்த நேரம் ஆரம்பத்தில் பேசி கணக்கு வழக்கு எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அதாவது ரிஷபராசி என்பவர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். நீங்கள் வந்து சுய ஜாதக ரீதியாக பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தொடங்குங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அருமையாக இருக்குது. இந்த வாரம் வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும், வியாபாரத்துக்கும், சொத்து வாங்குறதுக்கு, நிலம் வீடு கட்டுறது, இந்த மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. வண்டி வாகன யோகம் கூட அருமையாக இருக்குது. 2 வீலரோ காரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா ஆசைப்பட்டிருப்பீங்க.
அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் யோகம் கூடி வருதுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறத விட புது வண்டி வாங்கிக்கிறது ரொம்ப பரவாயில்லைங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி அதுக்கு செலவு பண்ணுறத விட புது வண்டியை வாங்கிக்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்லா இருக்கா அப்படின்னா, தடையாகிட்டே இருந்துச்சுல்ல அந்த திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே இப்போ நல்லபடியாக முடியும். நல்ல இடத்துல இருந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. காதலிக்கிறவங்களுக்கு, இந்த இளவயசுக்காரங்களுக்கு மனசை வந்து பறிகொடுத்து நிற்கிறீங்கள, அதுக்கெல்லாம் கல்யாண யோகம் ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் வந்து பேசி பார்க்கலாம். சம்மதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்யாணமாகி பல வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஏங்கினவங்களுக்கு கூட இந்த வாரம் வந்து நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அவங்க உடம்புல பெருசாக எந்த குறையும் இல்லை. ஆனால் நேரத்துக்கு சாப்பிடாம அலைஞ்சு வேலை பார்க்குறதால இந்த நெஞ்செரிச்சல், இந்த அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வரும். கொஞ்சம் காரமான சாப்பாட்டெல்லாம் விட்டுருங்க. உடம்பு வந்து நீரேற்றம் வச்சுருக்கு பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்களுக்கு, வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் சீதோஷ்ணம் மாற்றம் இருக்கிறதால சின்னதாக சளி காய்ச்சல்னு வந்து போகும். மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, உடனே சரியாயிருன்னு சொல்லலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபம் வருங்க. பெரிய சண்டை இல்லை, பேச்சை கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டிங்கன்னா சண்டை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தொந்தரவு இல்லை. சொந்தக்காரங்க வழியில் கூட முன்னாடி மாதிரி மனக்கசப்பில் இந்த வாரம் இல்லை, பரவாயில்ல. ஒரு சில சொந்தங்களை தேடி வருவாங்க, என்ன கொஞ்சம் காசு பணம் உதவி கேட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, ஆனால் அளவுக்கு மீறி கடன் கொடுத்துறாதீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அது பகையாக மாறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தாலும் இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் குடும்பத்தில் சொந்தத்தில் ஆதரவு இருந்தால் கூட ஒரு சில வார்த்தை வந்து கொஞ்சம் குத்தலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் வார்த்தையில் நீங்களும் கவனமாக இருக்கணும். மற்றவங்க பேசினா கூட அதை பெருசுப்படுத்த வேண்டாம். அவங்க வேலையில் வந்து கவனம் கொடுக்க பாருங்கள். மனசு ஓயாமல் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்குது. இது என்ன பண்ணுது, ராத்திரி சரியாக தூக்கம் வர்றதில்ல, காலையில் எழுந்திரிச்சாவே தலைபாரம், கண்ணெரிச்சல் அதிகமாக இருக்குது, தேவையில்லாத கவலை, மனநலத்தை ஒரு பக்கம், உடம்புல பித்தம் அதிகமாகுது, இந்த நெஞ்செரிச்சல், அல்சர் மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் வந்துருங்க. அதனால் சரியாக தூங்க பாருங்கள். கைகள் மூட்டு வலி கொஞ்சம் நேரம் கொடுக்கும். உடம்புல ஒரே தெம்பில்லாத மாதிரி ஒரு சோர்வு இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமை தான். எங்கே போனாலும் பதில் பேசாதீங்க. வீட்லேயோ வெளியிலையோ கொஞ்சம் வம்பெழுத்தா கூட அந்த இடத்த விட்டு கிளம்புறதான் பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறதான் சரின்னு வார்த்தையில் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. இப்போ வந்து பேசுகிறவங்க நீங்கள் என்ன பாருங்களேன், வந்து வர நாள்லாம் ரொம்ப அருமையாக அமையும். அவங்களுக்காக நீங்கள் வந்து புரிய வைக்கிறத விட நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் பண வரவை எப்படி பெருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அந்த நேரம் பரவாயில்ல. ஏன்னா நாம் வந்து நல்ல நிலைக்கு வந்துட்டாலே வேலைக்கு போனவங்க தன்னால் வந்துடுவாங்க. அதனால் மனசு ரொம்ப பாரமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, தொடர்ந்து வர நாள்லாம் பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில், செவ்வாய் மதியம்னா 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே, வெள்ளிக்கிழமை காலையினா இந்த 10:30லேருந்து 12க்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க. எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி சாறை எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குதுல்ல, மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னா நமச்சிவாய மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள். சனிக்கிழமை சாயங்காலம் காலபைரவர் சன்னதியிலோ இல்லைன்னா சனீஸ்வரர் சன்னதியிலோ நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. அதே மாதிரி ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க, சரியாக தூக்கம் வரல அப்படின்னா, திங்கக்கிழமை ராத்திரி படுக்க போகிறீங்கள, அப்போ வந்து ஒரு பித்தளை இல்லைன்னா சொம்பில் இல்லைன்னா டம்ளரில் கொஞ்சமாக காய்ச்சாத பச்சை பால் ஊற்றி அதை தலைமாட்டு பக்கத்தில் வச்சுடுங்க. அப்படி பால் இல்லைன்னா கூட தண்ணி நிறைய வந்து ஊற்றி வச்சு கூட அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை விடுஞ்சது யாருக்கிட்டையும் பேசாமல் அந்த பாலையோ தண்ணியோ எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரத்தோட வேரில் ஊற்றிடுங்க. மனசில் இருக்கிற அத்தனை திஷ்டியும் இந்த எதிர்மறை ஆற்றலும் போகிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா விதியை அவங்க வந்து நம்புறதில்லை. அதாவது முடிஞ்சால் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம உழைப்பு போடும் அப்படின்னு உழைப்பால் தான் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடியவங்க. அதனால் இப்போ இருக்கிற இந்த மனப்போராட்டம், இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டிங்கனாவே வர நாள் அருமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா, யாருக்காவது உதவி செய்யணுன்னு வாக்கு கொடுக்காதீங்க. இந்த நேரம் இருக்கிற பிரச்சனையில் இது வேறு. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணுன்னு தான் பாடுபடுவீங்க. கொஞ்சம் இதெல்லாம் மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச செய்யுங்க, இல்லைன்னா அமைதியாக இருங்க. கடன் வாங்கி கொடுக்குறதோ, அந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயமோ அதெல்லாம் இந்த நேரம் போடுறது வேண்டாம். மற்றபடி உழைப்புக்கேற்ற காசு வருங்க. முன்னாடி கூட காசு வருது தங்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்களே, ஆனால் இந்த வாரம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. தடைப்பட்ட வருமானம்லாம் வரும். ரொம்ப நாளாக இழுத்தடிச்ச நிலுவைத் தொகை, சம்பள பாக்கி எல்லாமே வருது. நிலம், வீடு, ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சாலும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, லைசன்ஸ் வாங்குறது இல்லைன்னா பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த வாரம்லாம் நல்ல க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அதே மாதிரி பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்குதுங்க எங்கே போனாலும்.
உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. புதுசாக யாருக்கும் இந்த வாரம் கடன் கொடுக்காதீங்க, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக பழைய கஸ்டமர்கிட்டருந்து வர வேண்டிய பாக்கி காசை நல்ல இன்முகத்தோடு பேசி வசூல் பண்ண பாருங்கள். உங்கள் ராசிக்கு இப்போ வார்த்தையில் சின்ன தடுமாற்றம் வரும். அதனால் கடைக்கு வர கஸ்டமர்கிட்டையாக இருக்கட்டும், மற்ற இடத்துலையா கூட வாங்க போங்கன்னு ஒரு கனிவாக பேசுங்க. உங்கள் கனிவான பேச்சு தான் இந்த வாரம் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. டிஜிட்டல் மயம் ஆக்குங்க. நீங்கள் மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி, துணி கடை வச்சுருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஆர்டர் எடுக்கிறது, வாட்ஸ்அப் மூலமாக கஸ்டமருக்கு புது ஒரு கலெக்ஷன்லாம் அனுப்புறது கொஞ்சம் புது யுத்தியை கையாண்டிங்கன்னா வியாபாரம் டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா முழுசாக முடிக்கிற வரைக்கும் மற்றவங்க கிட்ட, குறிப்பாக சொந்தக்காரங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா திருஷ்டி பாதிப்புலாம் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல. உழைப்பு உங்ககிட்ட இருக்குது, அதிர்ஷ்டமே இனி வரப்போகுது. அதனால் இந்த வார்த்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசிக்கு இந்த வாரம் பொதுவாக சொல்லணும்னா ரொம்ப அருமை தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசிக்கு இந்த வாரம் எல்லாமே எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ரிஷபராசிக்காரங்க எந்த நாளுமே எந்த மாதமும் சரிங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது பரவாயில்ல.